News18 Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் இந்தியாவின் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஒரு இயக்குனர்னா இந்த மாதிரியான கதைகளை தான் திரையில நமக்கு காட்டுவார், இந்த மாதிரியான கற்பனைக்கு தான் வடிவம் கொடுப்பார் அப்படிங்கிற எல்லைகளை கடந்து தகர்த்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு கற்பனை உலகில் வாழ வைக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். none other than மிஸ்டர் ராஜமௌலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எங்களுடைய நேர்மைக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ட்ரெய்லர்லேருந்து ஒவ்வொரு இந்த கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் ஆர்ஆர்ஆர் பற்றி வெளியே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஒரு ஆரவாரம் இருக்குது. ரசிகர்கள் மனசை தொட்டிருக்கீங்க. 20 வருஷம், ஆனால் 12 படங்கள், ஒவ்வொரு கதையுமே வேறு வேறு களம். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி தான் சார் உருவாகுது? தெரியலங்க, எனக்கு 11 படம் எனக்கு முடிஞ்சு போச்சு. ஐ எம் டன் வித் தட். அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற நெக்ஸ்ட் படம் தான் என்னோட படம், அது என் முதல் படம். ஸோ ஆர்ஆர்ஆர் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என் முதல் படம். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் என் மைண்டெல்லாம் அது மேலே தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட். அதுக்கு நடுவில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எதுவுமே இருக்காது. அந்த 2 ஆண்டுகள் மட்டும்தான் உங்களுடைய அந்த பயணம் இருக்கு. ஆமாம். ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது இந்தந்த அம்சங்கள்லாம் இருக்கணும், இது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை யோசிச்சு அதை சுற்றி நீங்கள் கிரியேட் இல்லை, அது நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. த ஸ்டோரி வில் டிசைட். நம்ம எடுக்கிற பிளாட் பாயிண்ட் டிசைட் பண்ணும். அதில் எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ லெங்க் இருக்கணும், அது எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம எடுக்கிற plot point to decide பண்ணு. So the moment I get the plot point, I'll have a rough idea of how the whole film is going to be, and I'll try to continuously push the bar up and big and bigger. Pre-launch eventல நீங்க பேசும்போது 2 பேருக்கு ரொம்ப பெரிய கிரெடிட் கொடுத்தீங்க. உங்களுடைய அப்பா, உங்களுடைய கசின் 2 பேருக்கும் நீங்க கொடுத்திருந்தீங்க. இத்தனை படங்கள்ல 9 படங்கள் உங்களுடைய அப்பாவோட கதையில தான் எழுதிருக்கீங்க. அவருடைய கற்பனைக்கு ஒரு திரைக்கதை வடிவம் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்குள்ளே இந்த உரையாடல், வீட்டில் நாங்கள்லாம் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவோம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான அந்த கான்வர்சேஷன் எப்படி சார் இருக்கும்? எப்போவுமே படத்தை பற்றி தான் இருக்குவாங்க. ஏன்னா அப்பா காலையில் 3-4 மணிக்கு he will get up, 9:30க்கு he will go to sleep. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவருக்கு கதை தப்ப வேறு எதுவுமே இருக்காது. he will continuously think about story only. He will write different stories, different characterizations. Holidays எடுக்க மாட்டாங்க. எல்லா ஃபேமிலி சேர்த்து ஏதாவது ஹாலிடேக்கு போகிறோம் வாங்கன்னு சொன்னால் நான் என் அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கு வருவேன், அங்கே கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. 365 days அவருக்கு ஒர்க் தான். ஸோ என்கிட்ட பேசினா நாங்கள் 2 பேரும் பேசினா அது படத்தை பற்றி தான், கதையை பற்றி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சினிமாங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். என்னால் முடியாத ஒரு விஷயத்த ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அதில் நீங்கள் எடுத்த எல்லா படத்துலேயுமே ஒரு மாரல் பேலன்சிங் இருக்குது. எந்த ஒரு லீட் கேரக்டருமே நெகட்டிவ் இருந்ததே கிடையாது. ஆன்டி ஹீரோ இல்லை ஆன்டி வில்லன் அந்த மாதிரி எந்த ஒரு கிராஸ் எலிமெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது. ஒரு மாரலி ரைட்டான ஒரு கன்விக்ஷன் உங்களுடைய எல்லா கதைகள்லையுமே இருக்குது. அது ஏதாவது பிரின்சிபலா இல்லைன்னா? அப்படி ஒன்றுமே இல்லை. என் ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணால், எப்படி ஆக்ட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு மேக்ஸிமம் இமோஷன் வருமோ அப்படி பண்ண வைப்பேன். தட் இஸ் ஆஸ் கிளியர் அஸ் தட். அவர் ஒரு மாரல்லி ராங் திங் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு மேக்ஸிமம் இமோஷன் வருவோன்னா ஐ வில் மேக் தெம் டூ அ மாரல்லி ராங் திங். So my thing is my emotional connect with the audience should be very strong. அதுதான் எனக்கு that is what drives me forward. இப்போ வரைக்கும் வரல, அதனால பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸாக காமிச்சிருக்கீங்க. உங்களோட 2 ஹீரோஸையுமே, ஒருத்தர் நெருப்பு, ஒருத்தர் நீர் அப்படிங்கிறது. இந்த சிந்தனை கதையோட போக்கில் உங்களுக்கு வந்ததா, இல்லை 2 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு களம் வேணும்னு யோசிச்சிங்களா? கதை முதல்லேருந்து அது இருந்துச்சு. there are 2 great friends who are traveling in 2 different directions, and they become friends, and if they realize what the other person is, then there will be a war. That is the main theme. So நான் எப்போவுமே கூட I look for elements which will enhance the emotions. And for me this is perfect because if the fire is more, it will
it will evaporate the water. If the water is more, it will put off the fire. So how can there be friendship between fire and water? Now that is the main theme of the film. So that's why I choose the நீரும் நெருப்பும் அதுக்காக சூஸ் பண்ணேன். RRR பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், தென் மொழிகளில் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் வெளியாகுது. ஆலியா பட், அஜய் தேவ்கன் மாதிரி ஒரு பவர் பேக்ட் காஸ்டிங் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கதையை யோசிக்கும் போதே இப்படி தான் பண்ணணும், அதாவது பாகுபலி மாதிரி நீங்கள் ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தை படைச்சிட்டீங்க. வாட் நெக்ஸ்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு ஃபேனாக நான் கூட இப்படி ஒரு விஷயம் வருமா அப்படி, அண்ட் இட் இஸ் வெரி ரெஃப்ரெஷிங். இந்திய சினிமாவில் வந்து டப்பிங்கில் வேணால் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம், இல்லை யாராவது ஒரு நட்சத்திரங்கள் இங்கேருந்து அங்கேருந்து போகலாம். பட் இது வந்து வாஸ் இட் ப்ரீ பிளான்ட், இல்லைனா கதையில் இது நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட் திங் வாஸ் இட் வாஸ் லைக் தாரக் அண்ட் சரண் கதை பிகினிங்லேயே தாரக் அண்ட் சரண் இருந்தாங்க. as டெவலப் பண்ணும்போது வந்த கேரக்டர்ஸ்க்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்து ஹோல் டீம் டுக் a decision. எல்லாரும் கூட we were very clear it is Alia Bhatt for Sita, Ajay Devgan for the character that he is playing. உடனே it was a unanimous decision. And நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது கூட உடனே ஓகே சொன்னாங்க ரெண்டு பேரும் கூட. So that is how I came on board. For me the biggest thing is Ram and Tarak, Ram and Bheem. அவர் ரெண்டு பேர் the moment they came onto the board, it is a multi-starrer. It is a big multi-starrer, and last multi-starrer வந்து I think 30-40 years ஆகி போச்சு. அதுக்கப்புறம் multi-starrer வந்துச்சு, but like two top big stars வந்து ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறது வந்து நிறைய வருஷமாகி போச்சு. ஸோ தட் ஐ தாட் இஸ் லைக் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் த ஆடியன்ஸ். பாக்ஸ் ஆஃபீஸில் இவங்களுக்குள்ள ஒரு கொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் வந்து அஜித் விஜய் அந்த வார் வந்து ரசிகர்கள்கிட்ட அது வந்து பெரினியல், அதுக்கு அவங்களே நினைச்சாலும் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அதே மாதிரி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஐகானிக் ஸ்டார்ஸ். அந்த கொல்யூஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இருந்துச்சா? இல்லைங்க, ஏன்னா see for me what I believe is the audience want to see the multi-starrers. Yes. Na fans kaga பயப்படுவாங்க, but obviously you have to take the fans also into account because they give their life for the stars. So அது கூட நம்ம கண்டுக்கணும். But எனக்கு என்னன்னா, if the characters, if the story is so right, and even fans will become audience. அவருக்கு கேரக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒன்ஸ் they get into the theater, when the lights are switched off, once the story starts, they will also forget the stars and கதைக்குள்ள வந்துடுவாங்க. But you have to have the conviction. Yes. And the star should have the conviction on the story and on the director. So அதெல்லாம் வந்து too many coincidences எல்லாம் நடந்ததா. For example, I don't think Tarak and Charan would come on board for any other director immediately. And also it is my responsibility, because they came onto the project with trust on me. It is my responsibility that I should make them equally important in the story. Yes. Equally important anna இவருக்கு எவ்வளோ ஃபைட்ல இவருக்கு எத்தனை பஞ்ச் போட்டோம், இவருக்கு எத்தனை கிக் போட்டோம், அது இல்லை. பேலன்ஸ் அது கிடையாது. Balance anna, by the end of the film you should love both of them equally. Adu balance, and the balance na as a director I have to do, otherwise then I am doing a wrong thing for the audience. Initially RR பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு மிஸ்ட்ரி இருந்துச்சு. இதுதான் கதைக்களம் அப்படின்னு கெஸ்ஸே பண்ண முடியல. பாகுபலி மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பார்த்துட்டு we were thinking okay, ராமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், சீதை அப்படின்னு உடனே மித்தலாஜிக்கலாக இருக்குமோ அப்படிங்கிறது அது வேணும்னே ஏற்படுத்தின மிஸ்கன்செப்ஷன் எனக்கு தெரியல. பட் தென் when we found out that இது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றின கதை அப்படின்னும் போது கோயின்சிடென்ட்லி இப்போது 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. கோவிட்னால இருக்கலாம், உங்களோட ப்ராஜெக்ட் டியூரேஷன். இன்றைக்கி வந்து நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் இயரை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இட் ஹாஸ் பிகம் அ நெசசிட்டி. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நமக்கு கிடச்சிருக்கிற ஃப்ரீடம் எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு நம்ம ஒரு டீச்சபிள் மொமெண்ட்டில் இருக்கோம். நம்ம கிராண்டடாக தானே எடுத்துக்கணும்.
அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இப்படி ஒரு பேட்ரியாட்டிக் மூவியை கொண்டு வந்து கொடுக்கும்போது அது கடத்துறது இருக்கு இல்லையா, யூ கேனாட் டீச் பேட்ரியாட்டிசம், இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். அந்த இமோஷனை எப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க, நான் வந்து ஐ ஷுட் பி வெரி ட்ரூத்ஃபுல். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் 2 freedom fighters and because this is the 75th year of independence, நான் வந்து இல்லை பாரு நான் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபிலிம் பண்ணேன், ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நாட் எ பேட்ரியாட்டிக் ஃபிலிம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 patriots. பட் கதை வந்து கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனல். இது வந்து ரியல்வே கிடையாது. திஸ் இஸ் நாட் எ பயோபிக், திஸ் இஸ் நாட் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியில் இது நடக்கலை. அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவி. பேக்ரவுண்டில் இருக்கும் 1920s ஆனால் ஆப்வியஸ்லி இந்த பேக்ரவுண்டில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கும். த சோல் ஆஃப் தட் ஃபில்ம் இஸ் தட். பட் த ஸ்டோரி நீ பார்க்கும்போது இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் டூ பவர் ஹவுசஸ். ஸோ நான் வந்து பொய் சொல்லக்கூடாது ஆடியன்ஸ்க்கு வந்து, இல்லை பாருங்கள் நீங்கள் எல்லாம் இது எமோஷன் ஃபீல் ஆகுங்க, இது பேட்ரியாட்டிக் ஃபிலிம், அப்படி வந்து நான் பொய் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் நாட் எ பேட்ரியாட்டிக் ஃபிலிம், திஸ் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். உங்களோட படத்தில் எங்களுக்கு லைக் ரசிக்க கிடைக்கிற ஒரு விஷயம் காதல். அது ஒரு ஈக்கும் கதாநாயகிக்கும் கூட இருக்கலாம், அல்லது ஒரு இளவரசிக்கும் மெய்காவலருக்கும் இருக்கலாம். அந்த ரியாலிட்டியோட லவ் டஸ் நாட் ஆல்வேஸ் ஹாவ் டு பிரிங் 2 people டுகெதர். அந்த ரியாலிட்டியோட சில கசப்பான விஷயங்களை கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த காதலை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசை வரும், காதல் வரும். இந்த இமோஷன் வந்து உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான கதைகள் மேலே இருக்கிற ஈர்ப்பா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லுவேன், இப்படி சொல்கிறாங்க என்ன, ஷீ திங்ஸ் ஐ எம் வெரி பேட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது எனக்கு வராதுன்னு திட்டுவாங்க எனக்கு என்ன. ஸோ ஐ எம் மோர் அபவுட் அது மோர், பட் லவ் இஸ் ஆல்சோ an emotion. ஸோ ஐ லவ் ஆல் எமோஷன்ஸ். தெர் இஸ் நம்ம லைஃப்பில் நடந்தால் தான் அந்த எமோஷன்ஸ் நமக்கு தெரியணும்னு இல்லை. We read in so many books and we experience so much in life, and that other படத்தில் வரும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் அவர் தான், ஹீரோ வில்லன் அவர் தான், எல்லாரும் அவர் 2 பேர் தான். ஓகே, பாகுபலியோட ஸ்பின் ஆஃப் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க சீரிஸ், அது எப்போ பார்க்கறது? நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், பார்ட் ப்ரொடியூசர். பாகுபலி இஸ் அ வேர்ல்டு. அது வேர்ல்டு, அந்த வேர்ல்ட்லேருந்து ஆஃப் ஷூட்ஸ் வந்துட்டே இருக்கும். ரைட். ஸோ when the time is right we will announce. That's what as fans நாங்களும் எதிர்பார்க்கணும். மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு பாகுபலி யூனிவர்ஸ், like every other character. We're eagerly waiting. And anyway, thank you so much for spending so much time with us. And உங்களுடைய படம் வெற்றி அடைய News18 சார்பாக வாழ்த்துக்கள்.